கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோபு 23:14 வசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எப்ப சொல்லுகிறார் அப்படி பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்திகளும் அழிந்து போயிருச்சு, பிள்ளைகளும் இல்ல. இப்ப தனிமரமா நின்னு கொண்டிருக்கிறார். ஒய்ஃபும் ஜீவனை விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவு கொடிய வேதனையில அவரு உடம்பெல்லாம் ரொம்ப காயங்கள், அதாவது உடம்பெல்லாம் ரொம்ப புண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆலோசனைன்ற பேர்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய எடுத்து சொல்றாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. நிந்திக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்ன ஒரு நம்பிக்கை, விசுவாசம் பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில அவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, எப்படி நிறைவேற்றுவாரு, அதற்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு ஒரு 2-3 அதிகாரம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. ஒரே ஒரு வழிதான் உண்டு, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க. அந்த வழியை யார் அறிவார் அப்படின்னு சொன்னா, அதே அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, தேவனும் அந்த வழியை அறிவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குங்க. தேவன் ஒருவர் தான் அந்த வழியை அறிய முடியுமாங்க. அது ஞானத்தை குறித்து அவர் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானமா இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாருங்க. இயேசுதான் வழிங்க. நிறைய பேர் சூசைட் தான் வழி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களால எதுவும் முடியலையா, கடைசி அதுதான் வழின்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, இயேசு ஒருவர் உண்டு. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர்தான் வழி. அதை மறந்துடாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்க வழியா இருக்கிறார். அந்த வழியில அவரை பின்தொடர்ந்து அவரை நோக்கி நீங்க நடந்து கொண்டே போனீங்க அப்படின்னு சொன்னா உங்க பாதை வெளிச்சமா இருக்கும். ஏன்னா அவர்தான் ஒளியாவும் இருக்கிறாருங்க. அதனால உங்க பாதை வெளிச்சமா இருக்கும். நீங்கள் இருளான பாதையிலேயோ, அந்தகாரம் உள்ள பாதையிலோ, மரண பாதையிலேயோ எதுவும் நடக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே உங்களை கரம் பிடித்து அவருடைய வழிகளில உங்களை நடத்தி கொண்டு போவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பின்பற்றுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமாய் உங்களுக்கு குறித்திருக்கிறதை இந்த ஆண்டுல நிறைவேற்றுவார். அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.